பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் தலைநகர் சண்டிகர் யூனியன் பிரதேசம். சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் சமீபத்தில் நடந்தது. மொத்தமுள்ள 36 ஓட்டுகளில் ஆம் ஆத்மி காங்கிரசின் கிண்டி கூட்டணிக்கு 20, பாஜகவுக்கு 16 ஓட்டுகள் உள்ளன. ஆனால் காங்கிரஸ், ஆம் ஆத்மியின் 8 ஓட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் இண்டி கூட்டணி வேட்பாளர் குல்தீப் சிங்குக்கு 12 ஓட்டுகள் தான் கிடைத்தன. பாஜக வேட்பாளர் மனோஜ் சோங்கர் 16 ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார். தேர்தல் முடிவுகளை எதிர்த்து வேட்பாளர் குல்தீப் பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். நீதிபதிகள் சுதீர் சிங், ஹர்ஷ் பங்கர் அமர்வு தேர்தல் முடிவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இதற்கெதிராக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தனர். தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதி ஜே.பி. பர்திவாலா, நீதிபதி மனோஜ் மிஸ்ரா அமர்வு விசாரித்தது. தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறும்போது, தேர்தல் அதிகாரி வாக்குச்சீட்டுகளை சிதைத்து விட்டார் என்பது தெளிவாகிறது. செல்லாத வாக்குகளாக இருந்தாலும் அதில் எப்படி மாற்றங்களை செய்யலாம் என கேட்டார். இந்த அதிகாரி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் ஜனநாயகத்தை படுகொலை செய்துள்ளார். அதை அனுமதிக்க முடியாது. இது ஜனநாயகத்தை கேலி செய்யும் செயல். சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தல் தொடர்பான அனைத்து வாக்குச்சீட்டுகள், வீடியோ பதிவுகளை பஞ்சாப், ஹரியானா ஹைகோர்ட் பதிவாளரிடம் ஒப்படைக்க வேண்டும். 7ஆம் தேதி நடக்கவிருக்கும் மாநகராட்சி கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும். மறு உத்தரவு வரும் வரை பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடாது என்று தலைமை நீதிபதி சந்திரசூட் உத்தரவிட்டார். சுப்ரீம் கோர்ட் காட்டமாக விமர்சித்த தேர்தல் அதிகாரி அனில் மாசிக், சண்டிகர் மாநகராட்சியின் நியமன கவுன்சிலர். 2015 முதல் சண்டிகர் பாஜக சிறுபான்மையினர் பிரிவு உறுப்பினராக உள்ளார். கட்சி நிகழ்ச்சிகளில் தவறாமல் கலந்து கொள்வார். இவரது கட்சி பணியை பாராட்டி நியமன கவுன்சிலர் பதவியை பாஜக கொடுத்துள்ளது.